எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பரமத், பிறரின் வழி. நமக்கு இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு 3 வழி இருக்குது. மன்மத், பரமத், ஸ்ரீமத். மன்மத்னா மனம் போல வாழ்கிறது. பொதுவாக சொல்லுவாங்கல்ல, ராம ஆண்டான்னா ராவண ஆண்டானா எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு வாழ்கிறாங்க இல்லையா, அது வந்து மன்மத். பரமத்துனா அடுத்தவங்க சொல்கிற வழி. அது நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம், குருமார்களாக இருக்கலாம். ஸ்ரீமத்ன்றது இறைவன் சொல்கிற வழி. ஸ்ரீனா உயர்ந்தா, மத்துனா வழி. இன்றைக்கி வீடியோவில் பரமத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிறரின் வழியை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ரிசர்ச்சை பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்சம் சயின்டிஸ்ட்டு இப்படி ரிசர்ச் பண்ணாங்க. என்னென்னா, ஒரு கூண்டு, அதுக்குள்ளே 5 குரங்க போட்டாங்க. அதுக்குள்ள, அந்த கேஜுக்குள்ள ஒரு ஏணி வச்சிருக்காங்க. ஏணியோட மேலே இந்த குரங்குகள் சாப்பிட்றதுக்காக வாழைப்பழங்களை வச்சுருக்காங்க. ஓகேவா? பொதுவாக உங்களுக்கு தெரியும், குரங்குகள் வாழைப்பழம்னா ரொம்ப இஷ்டம். எப்போ ஒரு குரங்கு அது சாப்பிட்லான்னு அந்த ஏணிப்படி ஏறி மேலே போக ட்ரை பண்ணுதோ, இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, பாக்கி 4 குரங்கு இருக்குல்ல, அது மேலே கோல்டு வாட்டர், ஐஸ் தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து ஊற்றிடுவாங்க. அப்போ நடுங்கி போயிடுது. கரெக்டாக? உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த குரங்குங்களாம் தப்பிக்க என்ன பண்ணணும், கடை அந்த ஏணிப்படி ஏறி ஆகணும். போய் அந்த குரங்கு பிடிச்சி இழுத்து விட்டுறது கீழே. இதெல்லாம் மேலே போய் அது இழுக்கும்போது இங்கே தண்ணியை நிறுத்திடுறாங்க. அப்போ இது 4 சேர்ந்து அந்த ஏறினதை பார்த்து டப்பன்னு அடிக்குது. இப்போ தண்ணி வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேற ஒரு குரங்குக்கு அந்த பழம் சாப்பிடணும்னு ஆசை வரும். அது இந்த ஏணி ஏறும்போது பாக்கி இருக்கிற 4 மேலே ஐஸ் வாட்டர் ஊற்றிடுவாங்க. உடனே இது தப்பிக்கிறதுக்காக இந்த ஏணிப்படி ஏறும்போது அதை பிடிச்சி இது கீழே போட்டு அடிப்பாங்க. அப்போ இந்த 5 குரங்குக்கு என்ன மைண்டில் செட் ஆகுதுன்னா, இந்த ஏணி ஏறினா எங்கிருந்தோ ஐஸ் வாட்டர் நம்ம மேலே விழும் அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு. இதுக்கு பழம் சாப்பிட்றது அதோட இஷ்டம் தான், கரெக்டு தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அது எடுக்க போனால் எங்கிருந்தோ ஐஸ் வாட்டர் நம்ம மேலே விழும். அது நம்மளால் தாங்க முடியாது. அது காரணம்னா இந்த ஏறுற குரங்கு தான் இந்த வேலையை பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் அதுக்கு புத்திசத்தனம். இது ஒரு வாரம் 10 நாள் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது தெரியுமா, இந்த ஏணியில் ஏறுற அந்த குணத்தையே 5 விட்டுடுச்சு. ஒரு 10 நாள் 20 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க சயின்டிஸ்ட்டு, அதுலேருந்து ஒரு குரங்கை வெளியெடுத்துடுறாங்க, வேற ஒரு குரங்கை உள்ள சப்ஸ்டியூட்டாக போடுறாங்க. இப்போ வந்த குரங்குக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் விழும், அதெல்லாம் தெரியாது இல்லையா. மேலே பார்க்குது, அங்கே ஒரு பழம் இருக்குது, சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதுக்கு சாப்பிட்றதுக்கு கீழே கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். இது டெஸ்ட்டு தானே. ஆனால் அது எடுக்க விட மாட்டாங்க, அவ்வளோதான். இது வந்த ஆர்வத்தில் என்ன பண்ணுது, கடன்னு அந்த ஏணி ஏற ஆரம்பிக்குது. இப்போ ஐஸ் வாட்டர் அவங்க ஊற்றவே இல்லை. பாக்கி 4 போய் என்ன பண்ணுது, பிடிச்சி இழுத்துது, கீழே போட்டு டம்மு அதை போட்டு அடின்னு சாத்துது. அதுக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக என்ன அடிக்கிறாங்கன்னு அது புரியல. ஓகேவா? இது ஒரு வாரம் 10 நாள் ஆனோடனே முன்னாடி இருந்த 4 இருந்தது இல்லையா, அதை ஒரு குரங்கை வெளியே எடுத்து வேற ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இதே மாதிரி வாரம் மாற்றி இப்போ இருக்கிற 5 குரங்கும் புதுசு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வச்ச 5 இல்லை, இப்போ இருக்கிறது. பியூட்டி என்னென்ன, இப்போ சயின்டிஸ்ட் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றுறதே கிடையாது. ஆனால் எந்த ஒரு குரங்கும் அது மேலே ஏற ஆரம்பிச்சா பாக்கி 4 போய் பிடிச்சி இழுத்து போட்டு டப்பான்னு அடிக்கும். ஏறனாவே அடி ஊழுன்னு தெரிஞ்சதுனால இந்த பாக்கி இருக்கிற 5ம், பாக்கி இருக்கிற எல்லாமே அந்த ஏணிப்படி ஏறுற அந்த இதே விட்டுருது. சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுது. ஃபஸ்ட்டு இருந்த குரங்குகளுக்கு மட்டும்தான் இந்த ஐஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை பற்றியே தெரியவே செய்யும். இப்போ இருக்கிற 5க்கு சுத்தமாக தெரியாது. இந்த 5ல் ஏதாவது ஒன்று மாற்றி ஏதாவது புதுசாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏறினாலும் பாக்கி இருக்கிற 4 அடிக்கும். ஆக்சுவலாக இதுக்கு பேச தெரிஞ்சால் நம்ம போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏன் இப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்டால் அது தெரியாதுன்னு தான் போய் சொல்லும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரிசர்ச்சை என்ன பண்ணாங்கன்னா, அந்த குரங்குக்கு மேலே ஏறினா தண்ணி, பாக்கி எல்லாத்துக்கும் மேலே தண்ணி அடித்து அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கை கதைக்கு வருவோமே. நம்ம பிறரின் வழியை ஃபாலோ பண்ணும்போது ஒரு லெவலுக்கு மேலே அதனால் டைலூட் ஆகி என்ன சொன்னாங்களோ அது தவிர வேறு ஏதோ நடக்கும், அதையும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணும். நடக்குதா இல்லையா? இதை தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் சூப்பர்ஸ்டிஷன் சொல்லிட்டோம். ரியலாக நல்ல அர்த்தத்தோடு ஒருத்தர் சொல்லி வச்சுருந்துருப்பாரு, அது காலப்போக்கில் டைலூட் ஆகி காரண காரியம் புரியாமே பல விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம். கேட்டால் எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன்.
அப்போது தனியாக நம்மளா வேற ஒரு பாதையில் போகிறவங்களால தான் அதை பிரேக் பண்ணி வெளியே வர முடியுது. அப்போது பரமத் அடுத்தவர்கள் வழி, பிறரின் வழி கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக எல்லாமே தப்பாக இருக்கணும் நான் சொல்ல வரல. நம்மளுடைய இன்டெலிஜென்ஸும் நம்ம போடணும். நம்மளும் உண்மை என்னன்னு தேடணும். கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன சம்பவம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் இங்கே பொருந்ததுனால திருப்பி சொல்கிறேன். ஒரு ஊரில் 2 சின்ன பசங்க, ஒருத்தனுக்கு 8 வயசு, ஒருத்தனுக்கு 10 வயசு, காட்டுக்குள்ளே போய் விளையாட போகிறாங்க. விளையாட போகும்போது அது அங்கே ஒரு கிணறு இருக்குது, பாழடைஞ்ச கிணறு. அது கவனிக்கவே இல்லை. அதில் 10 வயசு பையன் கீழே விழுந்துட்டான். அப்போ 8 வயசு பையன் அங்கே இருக்கிற கயரை போட்டு அந்த 10 வயசு பையனை கஷ்டப்பட்டு இழுத்து எப்படியோ கொண்டு வந்து காப்பாற்றிட்டான். இவங்க ஊருக்குள்ளே வராங்க, எல்லாருமே சொல்கிறாங்க, யாராலும் நம்ப முடியல. என்னென்னா விழுந்தது பெரிய பையன் 10 வயசு பையன், தூக்குனது 8 வயசு பையன். 8 வயசு பையனால் 10 வயசு பையனை தூக்க முடியாது, தான் ஊரே பேசுது. ஆனால் அந்த ஊரில் இருக்க பெரியவர் வந்து இந்த 2 பசங்களை பாராட்டுறாரு, அவங்க ஸ்வீட்லாம் வாங்கி கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு அவர். அப்போ எல்லா ஊருக்காரங்களும் அந்த பெரியவரை பார்த்து கேட்குறாங்க, இது எப்படி சாத்தியம், நம்பவே முடியல. சின்ன பையன் வந்து இவங்க காப்பாற்றினா நம்ப முடியும், இவங்க வந்து நம்ப முடியல. அப்போ பெரியவர் சொல்கிற விஷயம் இதுதான். அந்த பையனை ஏன் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா நீங்கள் யாரும் அங்கே இல்லை. முடியாது முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இல்லை. அவன் ஒருத்தன் தான் இருந்தால் அவனுக்கு என்ன தெரியும், யாருக்கு வந்தாலும் யாருக்கு வேணால் காப்பாற்ற முடியும்னு நினச்சா காப்பாற்றிட்டான். ஸோ இந்த முடியாது முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறதுனால தான் பாக்கி யாரும் ட்ரையே பண்ணுறது இல்லை. ஓகேவா? ஸோ பரமத் அடுத்தவர்கள் வழி என்ன ஆகிடுதுன்னா சொல்ல 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 டைலூட் ஆகி கடைசியில் போகும்போது அது அந்த விஷயமே திரிஞ்சு போயிடுது, வேறு வழிக்கு போயிடுது. நாங்கள் ஆர்எஸ்எஸில் ஒரு விளையாட்டு விளையாடுவோம். பேர் அந்த விளையாட்டுக்கு நாங்கள் வச்ச பேர் வந்து சீக்ரெட்டுன்னு. ரவுண்டாக உட்காந்துருப்போம். சப்போஸ் ஒரு 20 பேர் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர் எழுந்துட்டு போய் ஒருத்தர் தனியாக வேற ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போயிடுவோம். அப்போ அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுப்போம். ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேனே, நாங்கள் இப்படிலாம் விளையாடிருக்கோம். இந்த ஸ்லோகம் நீங்களும் கேட்டிருப்பீங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியருக்கே வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியர்கிட்ட வைத்தியம் பார்த்துப்பாரு இப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நான் கிளம்பி வந்துடுவேன். அவர் அங்கேயே இருப்பார். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் இங்கே வருவார். இவருக்கு சொன்னதை அவர் சொல்லணும். நான் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாம் ரொம்ப பெருசு, ரொம்ப கஷ்டம் ஞாபகம் வச்சுது. விளையாட்டுக்கு சொல்கிறோம். இதோட சிம்பிள் சென்டென்ஸ் சொன்னால் கூட என்ன ஆகும்னா, வருவார், இவர் இந்த விஷயத்தை சொல்லுவார், அவருக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வச்சு சொல்லுவார். அப்புறம் சொன்னவர் வந்துடுவார், கேட்டவர் அங்கேயே நிற்பார். அப்போ அடுத்தவர் போவார், இவர் சொல்லுவார். அப்படியே போய் கடைசி ஆள் வரைக்கும் அந்த மெசேஜ் போகும். கடைசி ஆளுகிட்ட அவர் என்ன ஃபர்ஸ்ட் ஆள் என்ன சொன்னாருன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக புதுசாக சொல்லுவார். அது டைல்யூட் ஆகிருக்கும். ஸோ பரமத் ஃபெயிலியர் மாடல் தான். எப்போ நீங்களும் அதை அனலைஸ் பண்ணாத பட்சத்தில் அப்படி எல்லாமே தப்பாக போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் யோசிச்சா நல்லது. யோசிச்சு பண்ணது. இந்த நேரத்தில் நமக்கு பெஸ்ட் வழின்றது நம்ம வழியும் கிடையாது, அடுத்தவங்க வழியும் கிடையாது, இறைவனோட வழியாக தான் இருக்க முடியும். அதனால தான் அது பேர் ஸ்ரீமத்னா. ஸ்ரீனா உயர்ந்த, மத்துனா வழி. பாருங்களேன், நம்ம எல்லாருக்குமே இந்த பிறவின்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 60 வயசு தான் வயசு ஆயுசுன்னா இதுக்குள்ளே வாழ்ந்து முடிச்சிடணும். பிறக்கிறோம், வாழறோம், சாவறோம். இதுக்கிடையில் என்னோட வழியை ட்ரை பண்ணுறது, அடுத்தவங்க வழியை ட்ரை பண்ணுறது, இப்படிலாம் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை நம்ம. இப்போ இறைவனே வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் போது, எக்ஸ்பெஷலி இந்த ராஜயோகம் சொல்லித் தர்றது சாட்சாத் இறைவன் தான். ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா தான். அவர் தான் ஸ்ரீவன் சொல்கிறோம். அவர் தான் உலகமே அல்லாஹ் ஜஹோவா காடுன்னு சொல்லுது. அப்போ அது ஈஸியாக, அது கரெக்டாக, நம்ம வழியில் ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக, இல்லை அடுத்த வழியில் ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக, நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சா நல்லது. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.